48வது சங்கீதத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் வேதத்தில் எடுத்துட்டீங்களா? இப்போ எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்க போகிறோம். பைபிள் இருக்கிறவங்க பைபிள் பார்த்து வாசிங்க, இல்லாதவங்க மாத்திரம் ஸ்கிரீன்ல நீங்க பார்த்து வாசிக்க கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க பார்க்கலாம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு விசை கூட. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிச்சீங்களா? உண்மையா வாசிச்சீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், உண்மையா இதுதான் செய்றீங்களா? கேராகின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்ட சங்கீதம் தாவீது எழுதி கொடுக்கிறார். கேராகின் புத்திரர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், தேவனை, உமது ஆலயத்தின் நடுவுல உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்பா, யோசிக்க நிறைய இருக்குது, ஆனா ஏன் கிருபையை மட்டும் சிந்திச்சுட்டே இருக்கிற? ஆலயத்துக்குள்ள இருந்தாலே உனக்கு வேற எந்த நினைவும் வரமாட்டேங்குது. ஏன் இந்த கிருபையை மட்டும் நீ யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, அவன் சொல்லுவான், இந்த ஆலயத்துல அநேகர் இருக்கிறார்கள், ஆனா எல்லாருக்கும் பாராட்டப்பட்ட கிருபையை விட எனக்கு அவர் பாராட்டின கிருபை என்பது அதிகம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்க உண்மையா நம்ம வந்து இருக்கிறது 2:30 மணிக்கு, 10 மணிக்கு தொடங்கி 12:30 12:45 வரை உள்ள என்றானதுல இருந்து முடிகிறது வரை உண்மையா கையெல்லாம் தூக்கண்டா உங்க இருதயத்துல கை தூக்கிக்கோங்க. ஒரு செகண்ட் விடாம நான் கிருபையை மட்டும்தான் சிந்திக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ள வந்த உடனே தான் நமக்கு என்ன சிந்தனை வரும் தெரியுமா? வீடு பூட்டினேன் நான், கேஸ ஆஃப் பண்ணேனா, இப்படி பல சிந்தனைகள் வரும். ஆனா கேராகின் புத்திரர் சொல்றாங்க, நான் உள்ள வந்துட்டேனா எனக்கு எது மட்டும் தான் சிந்தனை தெரியுமா? அவர் பாராட்டின கிருபை. ஆமென். நான் இந்த வார்த்தை இப்படி சொல்ல விரும்புறேன், என் கூட ஆராதிக்கிறவங்க அநேகர் உண்டு, ஆனா இவங்களுக்கெல்லாம் பாராட்டின கிருபை விட எனக்கு தான் ஆண்டவர் அதிகமான கிருபை தந்திருக்கிறான். எவன் ருசிக்கிறானோ அவனுக்கு கிருபையை நினைக்காம இருக்க முடியாது, அவனுக்கு தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது, அவனுக்கு ஆலயத்துக்குள்ள சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் உண்மையா கேட்கிறேன், எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், என் பக்கத்துல இருக்கிறவங்களை விட எனக்கு தான் ஆண்டவர் அதிகமான கிருபை தந்திருக்கிறார் சொல்றோம்? என் பக்கத்துல இருக்கிறவங்களை விட என்னதான் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார் சொல்றாங்க? என் பக்கத்துல இருக்கிறவங்களோட என் பாவங்களை தான் கர்த்தர் அதிகமா மன்னிச்சிருக்கிறார் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுல எல்லாம் உரிமை பாராட்டுறதுல நம்ம போட்டி போடணும் இல்ல? வீட்டுல 3-4 பிள்ளைங்க இருப்பாங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லும், இல்ல அப்பாக்கு என்னதான் பிடிக்கும், அடுத்த பிள்ளை இப்படி முறைச்சிட்டே சொல்லும், அப்பாக்கு என்னதான். ஆனா அப்பாக்கு எல்லாரையும், ஆனாலும் பிள்ளைங்க வந்து எதுல உரிமை பாராட்டு? அப்பாக்கு என்னதான் பிடிக்கும். இந்த கூட்டத்துல ஆமென் அநேகர் இருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, அப்பாக்கு ஏன் மேல கிருபை அதிகம் வச்சிருக்கிறேன், அப்பாக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் சொல்றவங்க மாத்திரம். ஹல்லேலூயா. இதை யோசிக்கிறவங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டு வேற எதையும் யோசிக்க மாட்டாங்க, கிருபையை சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். உள்ள வந்து உட்கார்ந்த உடனே, எனக்கு ஆண்டவர் இவ்வளவு கிருபை தந்தீங்க, என் மேலே ஆண்டவர் இவ்வளவு பாசம் வச்சீங்க, என் பாவங்களை ஆண்டவரை மன்னிச்சீங்க, என்னை ஆண்டவரை பரிசுத்தவானாய் மாற்றினீங்க, என்னைய நீதிமான்கிற லிஸ்ட்ல கொண்டு வந்தீங்க, எனக்கு அபிஷேகத்தை. இதை சிந்தித்து சிந்தித்து துவக்கம் முதல் முடிவரை இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறவனை கர்த்தர் இந்த தேசத்திலே மகிமையான சாட்சியை நிறுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. கிருபையை சிந்திக்கிறார். ஆமென். நேற்று இரவு வந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசிட்டு என்கிட்ட கேட்கிறார், சரி நீ மத்த நேரத்துல எல்லாம் இதை சிந்திக்கிறியான்னு தெரியலப்பா, ஆனா ஒரு சண்டே வந்து இருக்கிற 10 to 12 வரை இந்த 2:30 மணிக்கூறாவது நீ அதை சிந்திக்கிறியா? வீட்டுல வேலை செய்யும் போது சிந்திக்கல, ஓகே, வெளியே வேலைக்கு போகும்போது நீ சிந்திக்கல, கார் ஓட்டும் போது சிந்திக்கல, அட்லீஸ்ட் சண்டே வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆலயத்துல என் சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த 2:30 மணி நேரமாவது நீ அதை மட்டும் சிந்திக்கிறியா? ஏன் சிந்திக்க முடியலன்னா, நம்ம என்ன சொல்றோம், எல்லாருக்கும் பாராட்டுறது மாதிரிதான் எனக்கும் கிருபை பாராட்டுறேன், ஆனா சிந்திக்கிறவன் சொல்லுவா, அவங்களை விட எனக்கு கர்த்தர் அதிகமான கிருபையை பாராட்டி கொண்டிருக்கிறார் சொல்றவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து உம் தயவை தந்து என்னையும் இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் இயேசுவே இயேசுவே ஆமென், உள்ளம் நன்றி. லூக்கா 7வது அதிகாரத்துல நமக்கு தெரியும், ஒரு பரிசேயன் இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறார் விருந்துக்காக. 36வது வசனத்துல இருந்து நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன். தெரிந்த சம்பவங்கள் தான்.
இந்த பரிசேயன் வீட்டில் இப்பொழுது இயேசு வருகிறார், உட்காருகிறார். இயேசுவோடு கூட சீஷர்கள் உண்டு, அந்த பரிசேயன் உண்டு, அந்த வீட்டார் உண்டு. எல்லாரும் இப்பொழுது ஆகாரத்தை விசேஷமாய் பார்க்கிறார்கள், பந்தியில் இருக்கிற இயேசு விசேஷமாய் பார்க்கிறார்கள். பரிசேயனுக்கு இப்ப என்ன சந்தோஷம்னா, இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டார், என் வீட்டுக்கு வந்து விட்டார். இந்த சந்தோஷத்துல அவன் பரிமாறுகிறதுலே ரொம்ப பிஸியா இருக்கிறார். அந்த நேரத்துல தான் ஒரு ஸ்திரீ, பாவியா என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்திரீ, இயேசுவின் பின்னாக நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிற, இயேசு இருக்கிற இடத்தை தெரிந்து இயேசுவின் சமூகத்தில் இப்பொழுது வந்து அவள் இயேசுவை பார்த்ததும் அவள் செய்தது என்ன தெரியுமா? ஓடி போய் பாதத்தில் உட்கார்ந்து, அவளுக்கு எதுவுமே செய்ய தோணல, கண்ணீரால பாதத்தை நினைச்சிட்டே இருக்கிறா. நினைச்சு கொஞ்ச நேரத்தில் தன் தலைமயிரினால் அந்த பாதத்தை துடைக்கிறாள். இதை பார்த்துட்டு இருக்கிறவ பரிசேயனுக்கு இப்பொழுது ஒன்னும் புரியல. அதை அற்பமாய் பார்க்கிறார். அற்பமாய் பார்த்து விட்டு தனக்குள்ளே யோசிக்கிறார், உண்மையிலே இவர் தீர்க்கதரிசினா அல்லது இவர் பாவியின் தெரியும்னா இவர் ஏன் இப்படி அளவு பண்றாரு? தனக்குள்ளே அவன் அந்த ஸ்திரியை குறித்து தவறாய் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சீமோனை கூப்பிட்டு சொல்றார், பரிசேயனை கூப்பிட்டு சொல்றாரு, ஏன் இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நீ கிருபை ருசிச்சதை விட அவ அதிகமான கிருபை ருசிச்சிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. நீ கிருபை ருசிச்சதை விட, ஏ சீமோனே, இது இவ செய்ய வேண்டியது இல்ல, இது நீ செய்ய வேண்டியது. நான் அவ வீட்டுக்கு போகல, நான் உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். அவளுக்கு பாராட்டின கிருபை விட நான் உனக்கு பாராட்டின கிருபை அதிகம். ஆனா உனக்கு இது பெரிதா தெரியல, அதனால நீ வந்து சும்மா இருக்கிற. அவளுக்கு இது பெரிதா தெரியுது, அதனால அவளுக்கு சும்மா இருக்க முடியல. ஆமென். ஆலயத்திற்குள்ள வந்து நான் சும்மா இருக்கிறேன்னா நான் கிருபையை ருசிக்கவில்லை, என்னால சும்மா இருக்க முடியல, நான் கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். கிருபையை சிந்திக்கிறவர்களுக்கு தேவனை பிரியப்படுத்தாமல் இருக்க முடியாது. இவ அதிகம் கிருபை ருசித்தவள், அன்பை ருசித்தவள். அதனால என்ன பண்றானா, அவன் கண்ணுல கண்ணீர் மடமடன்னு வருது. சும்மா ஒருத்தங்களால் அழ முடியாது. ஒருத்தர் அன்பு அதிகம் ருசிக்கும் போது, இப்ப அன்பை ருசிச்சு அதிகம் கிருபை ருசிச்சு அவன் கண்ணுல மடமடான் கண்ணீர் வருது. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஆலயத்திற்குள்ள வந்து எவன் ஒருவன் கிருபை ருசிக்கிறானோ அவனுக்கு அழாமல் இருக்க முடியாது. அவன் கண்ணுல கண்ணீர் வராம இருக்காது. அத்தனை பேர் இருக்கும்போது யாருக்குள்ளே வெளிப்படாத ஒரு கிரியை இவளுக்குள்ளே வெளிப்படுகிறது. அவள் கண்ணீரால பாதத்தை நினைக்கிறாள். ஏமா நீ அழுற? எனக்கு அவர் பாராட்டின கிருபை. எத்தனை பேருக்கு சொல்ல முடியுது காலை நேரத்துல, எனக்கு என் அப்பா பாராட்டுற கிருபை? அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்து, நீங்க எனக்கு தர கிருபை பெருசுப்பா. எத்தனை பேர் இதை காலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட நினைவு கூற முடியும், எனக்கு என் தேவன் பாராட்டுகிற கிருபை. அல்லேலூயா. இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியா ஆராதி இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். உள்ளம் நன்றி. இந்த கிருபையை சிந்திக்கிறவன் அவரை பிரியப்படுத்துறதை செய்துட்டே இருப்பான். ஆலயத்துக்குள்ளே கேராகின் புத்திரன் சொல்றார், கிருபையை சிந்திக்கிறேன், அது சிந்திக்கிறேன்னா நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். அவருக்கு என்ன இந்த ஆராதனையில பிரியமோ அதை நான் செய்து கொண்டிருப்பேன். என்னால எனக்கு செய்யாம இருக்க முடியாது, தூரத்துல இருந்து என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. பாதத்தில் உட்கார்ந்து அவருக்கு என்ன செய்யணும் அதை நான் செய்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஆலயத்திற்குள் எவன் கிருபை ருசிக்கிறானோ அவனுக்கு சும்மா உட்கார முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, சீமோனை பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவர் இப்படி சொல்லுவார் 45வது வசனத்துல, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளவு நான் பிரவேசித்தது முதல், அதாவது 10 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் அதை செய்யலாம். நமக்கு இந்த அறிவிப்பு டைம்ல சிந்தனை எங்கெல்லாம போயிடும். 10 மணிக்கு உள்ள என்றானதுல இருந்து 12:30 மணி முடிகிறது வரை அவ ஒன்னேதான் செய்துட்டே இருக்கிறா. ஏன் இதை மட்டும் தான் அவளுக்கு செய்ய முடியுதுன்னா, அவன் வேற எதையுமே யோசிக்கல, அவர் பாராட்டின கிருபையை யோசித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இதை செய்ய செய்ய கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? கிருபையை சிந்திக்கிறவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியத்தை கவனிங்கள். ஒன்று, கிருபையை சிந்திக்கிறவனை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஸ்திரீயினிடமாய் அவர் திரும்பி சீமோனை நோக்கி பேச துவங்கினாராம். 44வது வசனம், ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி பேசுகிறார். முகத்தை எங்க வைக்கிறார்னா, யார் கிருபை சிந்திச்சு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நேராக தமது முகத்தை திருப்புகிறார். இங்கே 1000 பேர் இருக்கலாம், ஆனால் யாரை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? எவன் ஒருவன் கிருபையை சிந்தித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறானோ, நீ எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நான் ரெடியாகி டிப் டாப்பா வந்து உட்கார்ந்ததுனால எல்லாம் பார்க்க மாட்டா, உள்ள வந்து நீ என்ன செய்யறையோ அதை வச்சு நான் கர்த்தர் உங்களை பார்ப்பா. ஆமென். அத்தனை பேர் கூட பந்தியில இருக்கும்போது, ஏன் கூப்பிட்ட சீமோன் அந்த வீட்டில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களை யாரையும் பார்க்காமல் எவள் ஒருவள் கிருபை சிந்தித்து பாதத்தில் அமர்ந்து தேவனை பிரியப்படுத்திக் கொண்டிருந்தாலும் அவளை கர்த்தர் பார்க்கிறார், அவளை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென்.
கிருபையை சிந்திக்கிறவனை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். இரண்டாவது, கிருபையை சிந்திக்கிறவன் ஏறெடுக்கும் ஆராதனையை அவர் அங்கீகரிப்பார். இவன் என்னெல்லாம் செய்யறாளோ அதுல உன்ன கூட ஆண்டவர் தட்டி விடல, எல்லாத்தையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார். ஆமென். கிருபையை சிந்தித்து நான் ஏறெடுக்கிற ஒரு ஸ்தோத்திரமானாலும் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அவன் என்ன செய்யறாளோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கிறார். மூன்றே, இப்பொழுது அவளுக்காக பேசுகிறார். இரண்டாவது, அவளோடு பேசுகிறார். கிருபையை சிந்தித்து எவன் ஒருவன் ஆலயத்தில் இருப்பானோ அவனுக்காக கர்த்தர் பேசுவார், அவனோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4, அப்படி வந்து கிருபையை சிந்தித்து அவரை பிரியப்படுத்தின அவளை கர்த்தர் வந்தது போல திருப்பி அனுப்பவில்லை. வந்தது குறைவோடு வந்தார், போகும்போது நிறைவோடு சென்றார். ஆமென். ஆலயத்திற்குள் வந்து கிருபையை சிந்தித்து அவரை உயர்த்துகிறவரை கர்த்தர் வெறுமையாய் அனுப்ப மாட்டார். நீ போகும்போது கர்த்தர் உன்னை நிறைவோடு தான் அனுப்புவார். நானும் ஆலயத்தில் உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இதுவரை சிந்திக்கல, இனிமே சிந்திப்போம். காரணம், நமக்கு பாராட்டப்பட்ட கிருபை அதிகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை விட எனக்கு கொஞ்சம் அதிகமா கிருபை தந்திருக்கு. சொல்றீங்களா? சொல்லணும். ஆமென். என்னோட உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறா அப்படி சொல்லுங்க. ஆனா கிருபையை உங்களை விட எனக்கு தான் நல்லா தந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, உங்களை விட என்னதான் ஆண்டவர் நல்லா நேசிக்கிறார். ஆமென். இதுல உரிமை பாராட்டுங்க. அப்பாக்கு என்னதான் ரொம்ப, நான் சொல்லிட்டேன், அப்பாக்கு என்னதான் சொல்றவங்க கை வைத்து சொல்லி, அப்பாக்கு என்னதான். ஆமென். ஹalleluya. எழும்பி நிற்கலாம் தேவ சமூகத்துல சேர்ந்து இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி, உங்க கிருபை தந்து மட்டும் என்னை நடத்தினே, உங்க தயவை தந்து என்னையும் நீர் உயர்த்தி வைத்து, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நம்மை ஒவ்வொரு நாளும் பராமரித்து இந்த கண்டு வியக்கும்படியான அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஹalleluya சேர்ந்து பாடுவோம். உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்து, உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து, உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்து, உங்க தயவை தந்து என்னையும் சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன். சந்தோஷமாய் நல்ல கையை தட்டி, உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து எம்மை நடத்தி வந்து, உம் தயவை தந்து என்னையும். ஆமென். உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, உம் தயவை தந்து என்னை சொல்லுமா. ரத்தத்தில் கிடந்த என்னை நீ கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீ, பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலன் கிருபை ருசித்து, கிருபையை ருசித்து பாட வைத்து, உந்த தயவை ருசித்து துதிக்க வைத்து, கிருபையை ருசித்து பாட வைத்து, உந்த தயவை சந்தோஷத்தோடு இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து எங்களை வாழ வைத்தவரே, உயர்த்தி வைத்தவரே, கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, உம் தயவை தந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லா துவங்கின, ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீ, இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தி, கிருபையை ருசித்து. ஹalleluya. கிருபையை ருசித்து, கிருபையை ருசித்து. ஆமென். ருசிக்கிறவங்க சொல்லுவோம். இயேசுவே உம் அன்பை நான், இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து. சொல்லுங்க சபையே, இயேசுவே
இம்மட்டும் நடத்தி வந்து உம் தயவை தந்து என்னையும் இம்மட்டும் என்னை உயர்த்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்னை உதறாமல் உபயோகப்படுத்துகிற தெய்வமே சொல்லும். உடைந்தவன் என்று எரிந்தவர் முன்பு, உடைந்தவன் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றி நீ உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நீருத்தி விளங்க செய்தி கிருபையை ருசித்து பாட வைத்து தயவை ருசித்து. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியா நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தவர், என்னை உயர்த்தி வைத்தவர், அந்த கிருபையை ருசித்து கொண்டாடுகிறேன். தேவ கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரிபாலா ஷாகாதா ரிபாலா தரியாதரா லிப்ரா மலகதரா. உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து, கிருபை 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 தேவ கிருபையே தேவ கிருபையே இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ கிருபையை சிந்தித்துக் கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி அதிகமான கிருபையை ருசிக்கிற தேவ பிள்ளைகள், அதிகமான கிருபை அனுபவித்தவர்கள். Thank you அப்பா, thank you அப்பா. என் மேல் அளவற்ற கிருபையை பொழிந்தவரே, என் மேல் நிறைவாயிரத்தினை நடத்துகிறவரே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. இன்று உம்முடைய சமூகத்தில் நிறுத்தி வைத்து உம்முடைய மகா பெரிய கிருபைக்கா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரிபாலா பரபலா ஷகதா ரிபாலா கதரியாதரா லிப்ரா பலபோ ஷியதரியாதரா ஓரி கரபஹந்தல ரக்கராஷியல. ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றி சொன்னாலும் எவ்வளவு துதித்தாலும் போதாதப்பா. நீர் எனக்கு பாராட்டின உடைக்கு. ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் நேரத்துல இருதயத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? எதையெல்லாம யோசிச்சுட்டு இருக்கிறோமேங்க. அவர் பாராட்டின கிருபையை சிந்தித்து பார் சபையே. அவர் செய்ததை நினைத்து பார் சபையே. இப்பொழுது செய்யாததை குறித்து புலம்புவதை தூக்கி எறிந்து விடு. அவர் செய்ததை நினைத்து பார். எவ்வளவு மகிமையானவைகளை உனக்கு செய்திருக்கிறார் கர்த்தர். எவ்வளவு மேலானவைகளை கர்த்தர் உனக்கு செய்திருக்கிறார். ரிகாபலா ஹதல ரகபோ ஷலதரியாதரம் ரிபலகதரியா தொலரோ. எத்தனை நன்மை. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. பாடுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தி. நன்றி 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 ஏசையா, பல கோடி. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன், கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து கிருபை நினைத்து சொல்ல முடியும்? கண்ணீரால் நன்றி. உடைய பாதத்தை முத்தமிடுகிறேன், உடைய பாதத்தை முத்தமிடு. ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி 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 ஐயா. செய்யாததை நினைக்கிறதை தூக்கி எறி. அவர் செய்ததை நினைத்து துதி. நன்றி 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 ஐயா ஏசையா. சொல்லுங்க. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தாழ்வில் என்னை நினைத்தீர், தயவாய் என்னை உயர்த்தினீர். உந்த நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், தாயின் கரு
வாழ்வில் தெரிந்து கொண்டு உள்ள கையில் வரைந்து கொண்டு உந்த நன்மை எண்ணி ஒரு விசைக்குள்ள தாழ்வில் என்னை நினைத்து தயவா என்னை உயர்த்தினீர் உந்த நன்மை. அவர் நினைவுல நீ மட்டும்தான் இருந்த சபையே, வேற யாரையும் அவர் நினைக்கவில்லையே. உன்னை எல்லாம் குடும்பத்தில் முதலாவது நினைத்தார், உன்னை எல்லாம் குடும்பத்தில் முதலாவது தூக்கினார். எண்ணி பாடுவே உந்த நன்மை, உந்த நன்மை எண்ணி பாடுவே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. ஒரு கூட சேர்ந்து நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றி 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 ரிபாலா சக்கரபலகதரியாதரே பல கோடி. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஒரு செகண்ட், நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், ஜீசஸ், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் சென்று உம்மை போல யாரும் ஒரு செகண்ட், உம்மை போல முழுவதோடு கைகளை தட்டி கிருபையை கொண்டாடி சபையே, கிருபையை கொண்டாடி சபையே. லக்கரபல ஹதலரகரப ரிபலப ஷபரபலபௌதரியாதர லிக்கரபலகரபலப ஷத்தலரபலபௌதர ரிபலபலபலப ஷியாதர. உனக்கான பதில் வரும், உனக்கான பதில் வரும், உனக்காய் சிலவைகளை அவர் செய்வார். லக்கரபல ஹதரபலப ஷலப லிக்கரபலகதர. அவர் பார்வை உன் மேலதான், அவருடைய எண்ணங்கள் உன் மேலதான், உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். ரிபஹந்தரே கவஷந்தரே. மகிமையே மகிமை மகிமை, கிருபையை சிந்திக்கிறோம், கிருபையை சிந்திக்கிறோம். எனக்கு தேவன் பாராட்டின கிருபை, உம்முடைய ஆலயத்தின் நடுவில் உம்முடைய கிருபை சிந்திக்கிறோம். எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறேன், எவ்வளவு பெரிதான கிருபை பாராட்டி இருக்கிறேன். இதை யோசிக்கிறதே இல்லப்பா. பல நேரத்தில் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் உடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த உணர்வை எங்களுக்கு தருவீராக, அந்த உணர்வை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கிருபையை சிந்திக்கிறதை தவிர வேற எந்த சிந்தையும் எங்கள் ஒருவரையும் ஆளுகை செய்யாதபடிக்கு அவைகளை கர்த்தர் வேரோட பிடுங்கி போடுவீராக. உம்முடைய கிருபையை மட்டும் சிந்தித்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும்.